ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது. இந்த பேரு பணம் புகழ் எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த ஷோல குக்கா இருக்கிற ஒரு ஆங்கர் என்னோட வேலையை செய்ய விடாம தடுக்கிறாங்க, என்ன டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குக் வித் கோமாளி ஷோல இருந்து இப்போ நம்ம ஆங்கர் மணிமேகலை வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாம பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். விஜய் டிவில பிக் பாஸ்க்கு அடுத்தபடியா அதிகப்படியான ரசிகர்கள் இருக்கிற ஒரு ஷோ அப்படின்னா அது நிச்சயமா குக் வித் கோமாளி தான். சீசன் 5 வரைக்குமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம மணிமேகலை குக் வித் கோமாளி சீசன் 1ல இருந்தே இருக்காங்க, கோமாளியா இருந்தாங்க. இந்த சீசன்ல இருந்து தான் ஆங்கரா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். ஆனா இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்தே நம்ம மணிமேகலை ஆங்கர் பிரியங்காக்கும் சில மோதல்கள்லாம் நம்ம ஷோலே பார்க்க முடிஞ்சது. பட் அது கொஞ்சம் பாலிஷ்டா கொண்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பிரச்சனை ரொம்ப பூதாகரமா வெடிச்சு மணிமேகலை அந்த ஷோ விட்டே குவிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய போஸ்டையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஷோ பண்ணாலுமே அதுல நான் 100% டெடிகேஷனோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2019ல இருந்து இருக்கிற இந்த குக் வித் கோமாளி ஷோலயுமே அதே டெடிகேஷனோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த புகழ் பணம் வாய்ப்பு அப்படின்னு எதுக்காகவும் என்னோட சுயமரியாதையை நான் இழக்க தயாரா இல்ல. என்னோட வாழ்க்கையோட பல கட்டங்கள்லயுமே இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சுயமரியாதைக்கு முன்னாடி எல்லாமே ரெண்டாம் பட்சம் அப்படிங்கறதால தான் இந்த ஷோல இருந்து நான் விலகுறேன். இந்த சீசன்ல குக்கா இருக்கிற இன்னொரு ஆங்கர் அவங்களோட ஆதிக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில தான் ஒரு குக் அப்படிங்கறத மறந்துட்டு ஆங்கருக்கான செயல்பாடுகள்ல அவங்க தொடர்ந்து தலையிட்டு இருக்காங்க. இதனால என்னோட வேலையை சரியா செய்ய முடியல அப்படின்னு இது பத்தி கேட்கறது கூட இந்த சீசன்ல ரொம்பவே தப்பா பார்க்கப்படுது. ஆனாலுமே நான் யாரை பத்தியும் கவலைப்பட போறது கிடையாது. என்னோட உரிமையை நான் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இது வரைக்குமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் இந்த சீசன்கள்லாம் இருந்தேன். ஆனா இந்த சீசன் அப்படி கிடையாது. அதனாலதான் நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகுற முடிவு எடுத்திருக்கேன். நான் ஆங்கரா 15 வருஷம் நான் பூர்த்தி செஞ்சிருக்கேன். நான் 15 இயர்ஸா ஆங்கரா இருக்கேன். ஆனா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு இந்த ஆங்கருக்கே அதிகமான ஷோஸ்லாம் கிடைக்கட்டும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கட்டும், அப்பதான் அவங்க மற்றவங்களோட வாய்ப்புகள்ல தலையிட மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நம்ம பிரியங்காவை சாடி இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? குக் வித் கோமாளி சீசன் 5 நீங்க பாத்தீங்களா? அதுல இந்த மாதிரி தான் இருந்ததா? இந்த ரெண்டு பேர்ல யார் மேல தப்பு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.